ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு படத்தோட ரூமர் இப்போ போயிட்டுருக்கு. அது வேறு எந்த படமுமே கிடையாது. நம்ம ஆக்டர் விஜயோட தளபதி 69 இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூமர் இப்போ போயிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி டிவிவி இந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. இவங்க இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ யார் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லியோ காம்போவான 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஜெகதீஷும் இந்த படத்தோட ப்ரொடியூசராக வந்து ஜாயின் பண்ணாங்க. அப்படியே வந்து லியோ காம்போ இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட டேரக்டர் யாருப்பான்னு நீங்கள் கேட்டாங்கன்னா இன்னொருத்தன் தான் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மாதிரி இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மேபி வந்து இது அஃபிஷியல் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாகவே அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எப்படியும் பார்க்கலாம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வந்து ஆல்ரெடி தனுஷ் கூட ஒரு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து தளபதி விஜய் ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் மே அப்படி இல்லைன்னா நம்ம தளபதியோட பர்த்டே ஃபெஸ்ட்டில் இந்த படத்தை கூட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குன்னு இப்போ பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தளபதி 69 யார் டைரக்ஷன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.